தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் தவக்கால பயணத்தில் 14வது நாள். முழு இதயத்தோடு என்னிடம் திரும்புங்கள் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். இந்த வாரம் முழுவதும் எதிலிருந்து திரும்பி வர வேண்டும்? நாம் ஆணவம் மற்றும் கோபம் ஆகியவற்றை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த பாவங்கள் வேண்டவே வேண்டாம். உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூவப்பீடத்தின் மேல் தானே தூவம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூவப்பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. குறிப்பேடு பிரிவு 26, உயிருள்ள இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. 2 பாவங்கள். உசியா மன்னன் ஆணவம் கொண்டான். இறை ஊழியர் மேல் கோபம் கொண்டான். ஆணவம் பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அதனால் நாம் கீழே தள்ளப்படுவோம். பதவி இழப்பு, வேலை இழப்பு, நல்ல நிலையிலிருந்து தாழ்ந்த இடத்திற்கு தள்ளப்படுவோம். இறை ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிற போது தோல் நோய் உண்டாகிறது. எனவே மேற்கண்ட பாவங்களை விட்டு திரும்பவும் கடவோம். நலமுடன் வாழ்வோம். ஆமீன்.